அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்தும் அவருடைய ஈழ பயணம் குறித்தும் அவருக்கும் தலைவருக்குமான உறவு குறித்தும் ஆமைக்கறி, இட்லி கறி, AK-74 இது குறித்தும் தலைவருடைய அண்ணன் மகன் மனோகரன் அவர்களுடைய மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் சமூக ஊடகங்களுக்கு பேட்டியளிச்சிருக்காரு. இது இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. தலைவரை அவர் 8 நிமிடம் தான் சந்தித்தார். அந்த புகைப்படமே பொய்யானது தான். அங்கே அவர் இவ்வளவு பரிச்சயமாலாம் இல்லை, இவ்வளோ அந்யோன்யமாலாம் பழகலை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருக்காரு. அதற்கு பதிலளித்த நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் அவன் ஒரு பிக்காளி பைய, அவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டார். பிக்காளி பைய என்று கார்த்திக் மனோகரனை எப்படி சீமான் அவர்கள் விமர்சனம் செய்யலாம்? தலைவருடைய பெறாத பிள்ளை அவர், அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்து பிள்ளையை நீங்கள் எப்படி பேசலாம்? இதை கடந்து போயிருக்கலாம், இல்லை மரியாதையாக பயிர் சொல்லலாம், இப்படி ஒரு வார்த்தையை பதிவு செய்யணுமா என்று தந்தி டிவியில் ஹரி உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே இந்த கார்த்திக் மனோகரன் அவர்களுக்கும் ஈழத்திற்கும் தலைவருக்குமான எவ்வளவு தொடர்பு இருந்தது? ஏன் அவர் சீமானை விமர்சிக்கிறாரு? எதற்கு பிக்காளி பையன்னு கார்த்திகை சொல்லணும்? பிக்காளி பையனா உண்மையிலே என்ன அர்த்தம்? யார் பிக்காளி பைய அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்து பல்வேறு சர்ச்சைகள், அவதூறுகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது. அதில் ஒன்று குறிப்பாக ஈழத்திற்கு சீமான் அவர்கள் சென்றது படம் எடுக்கத்தான். அவர் இவ்வளவு நேரமெல்லாம் தலைவரோடு பேசலை, 8 நிமிடம் தான் இருந்தாருன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்க 10 நிமிடம் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் 12 நிமிடம்ன்றாங்க, இன்னொருத்தர் 1 மணி நேரம்ன்றாங்க, சில பேர் 3 மணி நேரம்ன்றாங்க, சில பேர் அவர் 10 நாள் இருந்தாருன்றாங்க, சில பேர் 1 மாதம்ன்றாங்க. அண்ணன் சீமான் 28 நாட்களுக்கு மேலே நான் இருந்தேன், 1 மாதத்துக்கிட்ட இருந்தேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்படி பல பேர் பல தரவு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் இயக்கத்தை சார்ந்தவர்கள், மாவீரர்களுடைய குடும்பத்தார்கள், இயக்கத்தில் இருந்து இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் யாரும் இதை மறுக்கலை, யாரும் இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. சீமான் அவர்கள் மிகைப்படுத்தி சொல்கிறாருன்னு திரு கார்த்திக் மனோகரன் அவர்கள், தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் இந்த விடயம் குறித்து முதல் முறையாக ஒரு ஈழத்தமிழராக மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. எங்கள் சித்தப்பாவை அவர் இவ்வளோ தூரம்லாம் பார்க்கல, அவர் படம் எடுக்கத்தான் போனார், அவர் கையில் வச்சிருக்க துப்பாக்கி எல்லாமே அவர் பயிற்சி கொடுத்ததெல்லாம் கிடையாது, படம் எடுக்கும்போது அந்த படத்துக்காக ஒத்திகை தான். அதே போல் இந்த இட்லி கறிலாம் ஈழத்தில் கிடையாது, இட்லிக்குள்ளே கறி இருக்கிறலாம், எங்களுடைய சித்தி மதிவதனி அவர்களுக்கு கூடலாம் அவர் அவ்வளோ நெருக்கமாலாம் இருந்தது கிடையாது, பழகினது கிடையாது, அவங்க வீட்டுக்கெலாம் போனது கிடையாது, அவங்க இவ்வளோலாம் அவங்கள விருந்துலாம் படித்தது கிடையாதுன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டில் வைக்கிறாரு. ஈழத்தில் ஆமைக்கறி என்பதும் இட்லி கறி என்பதும் மிக மிக சாதாரண உணவு. 3 வேளையும் நல்லா முழுங்க திங்கிற கார்த்திக்கு இது தெரியாமல் போனதான் மிகப்பெரிய வியப்பே. சரி, இவருக்கும் ஈழத்திற்கும், இவருக்கும் இயக்கத்திற்கும், இவருக்கும் நாட்டுக்கும், இவருக்கும் புரட்சிக்கும், இவருக்கும் விடுதலைக்கும், இவருக்கும் இனப்பற்றுக்கும், இவருக்கும் மொழிப்பற்றுக்கும், இவருக்கும் கலாச்சாரத்திற்கும், பண்பாட்டிற்கும், தமிழுக்கும், தமிழ் தேசியத்திற்கும், தமிழில் விடுதலைக்கும் எல்லளவு கூட சம்பந்தம் கிடையாது. தலைவருடைய அண்ணன் மகனுங்கிற ஒரே ஒரு தகுதியை தவிர தலைவர் என்ற பெயரை சொல்வதற்கு கூட இந்த தருதலைக்கு, இந்த பிக்காளி பயலுக்கு தொடர்பு கிடையாது. ஏன் பிக்காளி பைய, யார் பிக்காளி பையங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இந்த பிக்காளி பைய மே மாதம் 23ஆம் தேதி தேசிய தலைவர் பெற்றெடுத்த அருமை புதல்வன், எங்களுடைய அன்பு பிள்ளை பாலச்சந்திரன் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்ட நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் இவன் யாரோ ஒரு பெண் கூட, மனைவியாக கூட இருக்கலாம், அந்த பெண் கூட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பது போல சமூக வலைதளங்களில் புகைப்படம் போட்டு ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கான்னு சொல்லி சிங்கள கொடியை பிடிக்கிற நீ தலைவர் பிரபாகரனை பற்றி பேசலாமா? சிங்கள கொடியை போட்டு சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் அதை வைத்து மே மாதம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற புகைப்படத்தை போகிற நீ தலைவர் பிள்ளை அப்படி இருக்க முடியும்? பெறாத பிள்ளை, புடுங்கி பிள்ளைன்னு எப்படி இருக்க முடியும்? தலைவர் என்கிற அந்த 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 உன்னத தலைவனுடைய கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக, சித்தாந்தத்திற்காக, அவர் வழிநடத்திய அந்த மாபெரும் பாதைக்காக உயிரை கொடுத்த மாவீரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இயக்கத்தை சார்ந்த போராளிகள் இருக்காங்களே, அவங்க தான் யார் தலைவருடைய உண்மையான பிள்ளை. தலைவருக்காக இந்த நிலத்தை தடை செய்யப்பட்ட இயக்கத்தம் என்று தெரிந்தும்
தலைவர் படத்தை தமிழ்நாட்டு வீதிகளில் ஒட்டி அலைபேசியில் நெஞ்சில் பச்சை குத்தி, கையில் பச்சை குத்தி, மார்பில் பச்சை குத்தி, வீட்டினுடைய அலமாரியில் அலைபேசியில் சுவரொட்டியாக ஒட்டி அதில் வழக்கு வாங்கி அதுக்கு சிறைக்கு சென்று தலைவருடைய புத்தகத்தை வீட்டில் வச்சுக்காக என்ஐஏ சோதனை வந்து அந்த என்ஐஏ சோதனைக்கும் ஆட்பட்டு இன்னைக்கு பல்வேறு வழக்களை சந்திச்சிருக்கிற நாங்கள் தான்டா உண்மையான தலைவருடைய பிள்ளைகள், கொள்கை பிள்ளைகள், தத்துவ பிள்ளைகள். உனக்கும் தலைவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அண்ணன் மகனாக இருந்தால் சித்தப்பாங்கிற வார்த்தையை பேச தகுதி இருக்கா? இன்னைக்கு சித்தப்பான்னு சொல்கிற கார்த்திக் மனோகரன் 2004 காலகட்டத்தில் தான் ஒரு 25 வயசு இருந்திருக்கும்ல. 2004 காலகட்டத்தில் போய் அமைதி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது ஏன் உங்கள் சித்தப்பாவை பார்க்கல, ஏன் பாட்டிவா பார்க்கல, ஏன் தாத்தாவை பார்க்கல? 3 வயதுலேருந்து நாட்டை விட்டு ஓடி போய் 3 வயசுக்கு அப்புறம் அந்த நாட்டுக்கே போகலை. 3 வயதுலேருந்து உயிருக்கு பயந்து போய் ஏக்க தொடர்பே இல்லாமல் இருந்து இவருடைய அண்ணன் மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, தலைவருடைய அண்ணன் மகன் ஒரே ஒரு காரணத்துக்காக தலைவர்கிட்ட கேட்காமலே டென்மார்க்கை சேர்ந்த பொறுப்பாளர்கள் இவரை வந்து டென்மார்க்குடைய தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. அங்கே பல கையாடல் பண்ணி, பல களவாணித்தனம் பண்ணி, பல பிக்காளித்தனம் பண்ணி, பல பேத்தனம் பண்ண இவர் தலைவர் வந்து அவனை உடனே தூக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தலைவர் இவர்கிட்ட பேசுனதும் கிடையாது, தலைவருடைய குடும்பத்தார் பேசுனதும் கிடையாது, இயக்கம் எந்த தொடர்பும் வச்சு கொண்டதும் கிடையாது. 15 ஆண்டு காலம் கழித்து இன்னைக்கு இட்லி கறி கிடையாது, ஆமக்கறி கிடையாது, படம் எடுக்க போனால் சீமானுக்கும் எங்கள் சித்தப்பாக்கும் அவ்வளோ நெருக்கம் கிடையாது. அவ்வளோ நெருக்கமே இல்லாத படம் எடுக்க போனேன் சீமான்கிட்ட தான். சீமான் சார்ட்ட சொல்லுங்கள், அவர்கிட்ட தான் ஒப்படைச்சு போகிறேன்னு சொல்லுங்கள், அவர் நம்பித்தான் போகிறேன்னு சொல்லி கடற்படை தளபதி சூசை சொன்னாரா? யாருக்காக பேசுகிறீங்க கார்த்திக்? யாருக்காக பேசுகிறீங்க? உங்களுடைய கதைக்கலாம் வாங்குங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் திராவிட ஹைனாக்கள், இந்த புறம்போக்கு நாய்கள், இந்த அதர்ம மனோஜ், இந்த யூடியூப் பேர்லாம் சொல்றதுக்கு நாக்கு கூசுது. இந்த நாய்களுடைய வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் பரப்புற நீ தமிழ் தேசியம் குறித்து பேசலாமா? சீமானந்தன் குறித்து பேசலாமா? நாம் தமிழர் குறித்து பேசலாமா? ஈழம் குறித்து பேசலாமா? தலைவர் குறித்து பேசலாமா? தலைவரை இழிவுபடுத்தக்கூடிய, ஈழத்தை இழிவுபடுத்தக்கூடிய, தமிழ் தேசியத்தை கேவலப்படுத்தக்கூடிய இந்த கேடுகட்ட கூட்டத்தோடு தொடர்பு வைத்துக்கிற நீ செய்ய செயலுக்கு எடுத்து தெரியுமா பேரு? துரோகம். பண்டார வன்னியனுக்கு காக்கை வன்னியன் என்ன செஞ்சானோ, துரோகி நல்லான் தீரன் சின்னமலைக்கு என்ன பண்ணாரோ, மருதுபாண்டியர்களுக்கு கருத்தான் என்கிற சமையல்காரன் என்ன பண்ணானோ, எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு கருணா என்ன பண்ணானோ அதைத்தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, துரோகி. அமைதி பேச்சுவார்த்தையில் நாட்டுக்கு போயிருக்க வேண்டாம். பார்வதி அம்மாள் போருக்கு பிறகு உங்களுடைய பாட்டி, எங்கள் தலைவருடைய தாயார், அந்த வீர திருமகனை பெற்றெடுத்த அந்த தாயார் உடல்நிலை சரியில்லாமல் மலேசியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களே, அப்போ ஏன் போய் பார்க்கல நீங்கள்? எவ்வளோ என்ன பயம்? அப்போ யாருக்கு நீங்கள் துணை போனீங்க? யார் கூட நின்னீங்க? சரி, சின்ன பிள்ளை, அப்போ பேசியிருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது. இத்தனை காலமாக இவ்வளவு நாட்களாக ஈழத்திற்காக எத்தனை போராட்டம் நடந்தது. எந்த போராட்டத்திலேயே கலந்து கொண்டிருக்கீங்களா? சமூக வலைதளங்களே அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக, இனப்படுகொலைக்கு ஆதரவாக, போர்க்குற்றங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பதிவுகள் தலைவருக்காக, தமிழ் தேசியத்திற்காக, தமிழில் விடுதலைக்காக ஏதாவது ஒரு பதிவுகளையாவது, ஒரு சின்ன ஒரு ட்வீட்டு, ஒரு போஸ்ட் நீங்கள் போட்டதுண்டா? அப்புறம் நீங்கள் எதுக்கு தலைவர் குறித்து பேசுகிறீங்க? தலைவருடைய அண்ணன் மகன்னா அண்ணன் மகனை ரெண்டு போங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அண்ணன் மகனாலே அவரை தலைவர்னு சொல்லி கிளைம் பண்ணுறது, எங்கள் சித்தப்பான்னு சொல்லி, அது ஒன்றும் கம்பெனி இல்லையே, அது ஒன்றும் திமுக இல்லையே. கருணாநிதி மகன், கருணாநிதி பேரன், கருணாநிதி அக்கா மகன், கருணாநிதி தங்கச்சி மகன், கருணாநிதிக்கு பொண்ணு கொடுத்தவன், கருணாநிதியுடைய மாப்பிள்ளை மருமகன் சொல்லி உறவு முறை கொண்டாடுக்கணும் திமுக இல்லை. அது உலகத்தின் உன்னதமான மிகப்பெரிய மாபெரும் இயக்கம். தனி மனித ஒழுக்கம் சீமானுக்கு இல்லை. அவரெல்லாம் எங்கள் சித்தப்பா பற்றி பேசக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப தனி மனித ஒழுக்கம் இருக்குது. உங்கள் தனி மனித ஒழுக்கத்தை பற்றிலாம் நாங்கள் பேசணும், என்ன வருது? என்ன சீமானுக்கு தனி மனித ஒழுக்கம் இல்லை? ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இந்திய அரசியல்லையே ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காம கட்சியின் கூட்டத்தை கூட்ட முடியும்னா அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். இந்த திராவிட ஹைனாக்கள், திராவிட சொம்புகள், இந்த 200 ஊப்பி சொல்கிற அப்பட்டமான கேவலமான குற்றச்சாட்டு தூக்கிட்டு தனி மனித ஒழுக்கம் இல்லை. ஒரு நடிகை வந்து குற்றச்சாட்டு சொல்லுது, கடைசியில் நீயும் சுபவி கணக்காக வந்துட்டிய. நீ ஈழத்தில் பிறந்த மகன், ஈழ ரத்தம் உடம்புல ஓடுதுன்னு பார்த்தா நீ திராவிட சொம்புகளை விட மோசமாக அவர் வந்து நடிகை குற்றச்சாட்டு சொல்லுது. நிறைய ஈழத்து பெண்களை ஏமாத்திட்டாரு. யாராவது ஒருத்தங்களை சொல்லுங்கள். ஈழத்து பெண்ணை சீமானனை ஏமாத்தன்னு சொல்ல யாராவது ஒரு பெண்ணை சொல்லு. இந்த செயல் இருக்கு இல்லையா, இந்த செயல் தான் பிக்காளித்தனம். நீ செய்கிற செயல் தான் பிக்காளித்தனம். அதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? இதில் தந்தி டிவியுடைய மரியாதைக்குரிய நெறியாளர் ஹரி அவர்கள், தலைவருடைய பெறாமகனை எப்படி அவர் வந்து
இந்த வார்த்தையை சொல்லலாம். அது வந்து நாகரிகமற்ற வார்த்தை. 1000 படங்களை நடிகர் வடிவேலு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ணீங்க? ஆட பிக்காளிப்பல. தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சி 4 விழுக்காடு தான் வாக்கு வாங்கும் அப்படின்னு செய்தி வெளியிட்டு, நாம் எக்ஸிட் போலில் நாம் தமிழர் கட்சி வந்து 5 விழுக்காடு தான் பெறும் அப்படின்னு செய்தி வெளியிடுகிற செயல் இருக்கு இல்லையா, அந்த செயலுக்கு பேர் தான் பிக்காளித்தனம். அந்த செயலை செய்பவன் யாரு? ஆட பிக்காளிப்பல. தந்தி தொலைக்காட்சியில் சம்பளம் வாங்கிட்டு, இன்னொரு பக்கம் திமுக கிட்டையும் சம்பளம் வாங்கிக்கிட்டு, தந்தி தொலைக்காட்சிக்கு உண்மையா இல்லாம, நெறியாளர் தன்மைக்கு உண்மையா இல்லாம, திமுகவுக்கு உண்மையா இல்லாம, இந்த பக்கம் ஒரு உருட்டு, அந்த பக்கம் ஒரு உருட்டு, இந்த பக்கம் உருட்டுன்னு சொல்லி டபுள் சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்குற நடுநிலை போல் நடிக்கிற செயலுக்கு பெயர் தான் பிக்காளித்தனம். அதை செய்கிறவன் யாரு? ஆட பிக்காளிப்பல. பிக்காளின்னு சொல்லியாச்சு, யார் பிக்காளின்னு பார்க்கணும்ல. தமிழுக்கு அமுழ்தென்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நிகர் என்று பாடிய தமிழை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு மொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிரின் கண்டீர் என்று பாடிய தமிழை சனிய. தமிழ் காட்டுமுராண்டி, உன் தமிழில் என்ன இருக்கு? தமிழ் படித்தவெல்லாம் முட்டாளு, உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சா அப்படின்னு கேட்குற செயலுக்கு பெயர் பிக்காளித்தனம். அதை செய்கிறவன் யாரு? ஆட பிக்காளிப்பல. உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையவள் புதுநலமே அன்பே அழக இன்பவே இனிய தென்றலே மரகதமணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கே என்று பாடிய தமிழை தமிழ்நாட்டின் கடைத்தெருவுகளில் வைக்காம அந்த தமிழை அழித்து வழக்காடு மொழியாக, வழிபாடு மொழியாக, பேசு மொழியாக இல்லாமல் ஆக்கி, அந்த தமிழ்நாட்டில் கூட தமிழ் இல்லாமல் ஆக்கிய செயலுக்கு பெயர் பிக்காளித்தனம். செஞ்சவன் யாரு? ஆட பிக்காளிப்பல. தமிழருடைய சொந்த சொத்தாக, ராமநாதபுரம் சேதுபதி மன்னனுடைய பூர்வீக சொத்தாக இருந்த கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும்போது கம்பக்கூட்டில் கையை வச்சு படுத்திருந்து, அந்த கச்சத்தீவை பறிகொடுத்த பிறகு 878 மீனோடைய மரணத்துக்கு காரணமாக இருந்து, இன்னைக்கு வரைக்கும் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம்னு நாடகமாடி வாக்குச்சகர செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். செய்கிறவங்க யாரு? ஆட பிக்காளிப்பல. காலகாலமாக மக்களுடைய விளைநிலமாக இருந்த ஆசிய கண்டத்திலேயே அதிக சமவெளி பரப்பை கொண்ட டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் எடுக்க தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த விளைநிலத்தை நாசமாக்க துடித்த செயலுக்கு பெயர் பிக்காளித்தனம். செஞ்சவன் யாரு? ஆட பிக்காளிப்பல. தமிழ்நாட்டுடைய நாசக்கார திட்டங்களாக ஸ்டெர்லைட்டு, கூடங்குளம் அணிவுல, 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலையம், கெயில்குழாய் புதைப்பு, 800 அணுமின் நிலையம் என்று விவசாய நிலங்களையும் விளைநிலங்களையும் மக்கள் வாழ்விடங்களையும் அளிக்கிற நாசக்கார திட்டங்களை கொண்டு வருகிற அந்த செயலுக்கு பெயர் பிக்காளித்தனம். செய்கிறவங்க ஆட பிக்காளிப்பல. தன்னுடைய தன்மானம் சுயமரியாதை காக்கப்பட வேண்டும் என்று, தன்னை போல இன்னொரு பெண் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று தன்னுடைய பெயர் வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்லை என்பதற்காக புகார் கொடுத்த அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய எஃப்ஐஆரை வெளியே விட்டு, அந்த பெண் கொடுத்த யார் அந்த சாருங்கிறதை செய்யாம ஆக்கி, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிற அந்த செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். அதை செய்கிறவங்க ஆட பிக்காளிப்பல. நம்மால் உருவாக்க முடியாத வளங்களை அழிக்கக்கூடாது என்பது விதி. ஆனால் ஆத்துமல்ல கொள்ளையடிச்சு, கனிம வளத்தை கொள்ளையடிச்சு, எம்சாண்டுங்கிற பேரில் மலையை கொள்ளையடிச்சு, மணல் அள்ளி விற்று, காட்டை அழிச்சு, மரத்தை வெட்டி இந்த நிலத்தையும் இந்த வளத்தையும் நாசமாக்க துடிக்கிற செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். செய்கிறவங்க ஆட பிக்காளிப்பல. ஆட்சிக்கு வரும்போது 5 லட்சம் கோடி கடன், ஆட்சி விட்டு இறங்கும் போது 10 லட்சம் கோடி கடன், 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி கடன் வாங்கி ஒவ்வொரு தமிழர்களையும் கடனாளியை ஆக்கி எந்த நல்ல திட்டங்களையும் பண்ணாமல் ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா பணத்தை கொடுத்து இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றி கோழி பிரியாணி கொடுத்து ஓட்ட பறிக்கிற இந்த செயலுக்கு பெயர் பிக்காளித்தனம். செய்கிறவங்க ஆட பிக்காளிப்பல. ஈழத்தில் போர் உச்சத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போரை நிறுத்த சொல்லி முத்துக்குமார் தீக்குளித்து இறந்தபோது முத்துக்குமாரை எப்படியாவது அடக்கம் செஞ்சிருங்க, இந்த போராட்டம் விரிவடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டு இங்கிருந்து போன இரத்த பாக்கெட்டுகளை மருந்து மாத்திரைகளை கடலில் பிடுங்கி போட்டு இங்கே இருக்கக்கூடிய போராளிகளை தமிழீழத்திற்கு ஆதரவு அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்த அந்த செயலுக்கு பெயர் பிக்காளித்தனம். செஞ்சவங்க ஆட பிக்காளிப்பல. உலக நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி இரும்பு காலம் சொல்றாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை தமிழன் பயன்படுத்தினான் என்கிற ஆய்வுகள் வெளியே வந்தும் உலகத்தினுடைய முதல்
நாகரிக தொட்டில் கீழடி என்கிற ஆய்வுகள் வெளியே வந்தும், அங்கே வாழ்ந்தவன் தமிழ், அங்கே பேசப்பட்டது தமிழ் என்ற ஆய்வுகள் வெளியே வந்தும், கரப்பா முகஞ்சரா தொடங்கி கீழடி ஆதிச்சனூர் வரைக்கும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். தமிழர்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள், கழிவறை கட்டி வாழ்ந்தார்கள், இரும்பை, பொன்னை, யானை தந்தத்தை பயன்படுத்தினார்கள், தமிழை எழுதி வைத்தார்கள், ஆதன் கோதை என்கிற வார்த்தைகளை மண்பாண்டத்தில் இருந்தது என்கிற ஆய்வுகள் வெளிவந்தும், அங்கே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பது தெரிந்தும் 50,000 ஆண்டுக்கு மூத்த தமிழனை, உலகத்திற்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, விவசாயத்தை, வேளாண்மையை, விருந்தோம்பலை கற்றுக் கொடுத்த தமிழனை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியை சார்ந்த தமிழனை நீ திராவிடன், நீ திராவிடன் என்று அழைக்கிற அந்த செயலுக்கு பெயர் பிக்காளித்தனம். அதை செய்கிறவன் பிக்காளிப்பல. சமூக நீதி களத்திலே ரெட்டமலை சீனிவாசனார், சாதி ஒழிப்பு களத்திலே அயோத்தாச பண்டிதர், குற்றப்பரம்பரையை எதிர்த்து முத்துராமலிங்க தேவர், வெள்ளைக்காரனை எதிர்த்து நல்லகண்ணு ஐயா காமராஜர், நேர்மையின் சிகரமாக கக்கன் என்று சிந்தனை சிற்பியாக சிங்காரவேலர், பொதுவுடைமை தத்துவத்திலே ஜீவானந்தம், எல்லை காத்த போராளியாக மாப்போசி நேசமணி என்று எத்தனையோ தமிழ் தலைவர்கள் இந்த நிலத்திலே போராடியும் அவருடைய அத்தனை அடையாளங்களை மறைத்து அத்தனைக்கும் ஒரே ஒரு ஆள் என்று நிறுவ பார்க்கிற அந்த திராவிட திருட்டுத்தனத்துக்கு பெயரு பிக்காளித்தனம். அதை செய்கிறவங்க பிக்காளிப்பல. தமிழர்கள் யாரு போராடினாலும் சாதியாக மாற்றி, வஉசியை சாதியாக மாற்றி, முத்துராமலிங்க தேவரை சாதியாக மாற்றி, காமராஜரை சாதியாக மாற்றி, ரெட்டமலை அயோத்தாச பண்டிதரை சாதியாக மாற்றி, காமராஜரை சாதியாக மாற்றி, இப்படி தமிழர்களை சாதியாக மாற்றிய ஒரு கூட்டம் தமிழர் அல்லாதவர்களை தமிழர் தலைவராக காட்டுகிற அந்த செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். அதை செய்கிறவங்க பிக்காளிப்பல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இது எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைச்சருக்கும் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்து, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்து, அமலாக்கத்துறையுடைய குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அமலாக்கத்துறையால் சொத்துக்கள் முடக்கப்பட்டு சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபாட்டு சொல்லி சிறைப்படுத்தப்பட்ட இந்த செயலுக்கு பெயர் ஊழல், ஊழல், ஊழல். கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன்ங்கிற ஆட்சி நடத்தி மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிற ஊழலை தலைத்து நிற்கிற இந்த பெருச்சாளித்தனத்துக்கு பெயரு பிக்காளித்தனம். அதை செய்கிறவங்க பிக்காளிப்பல. பிக்காளித்தனத்துக்கு விளக்கம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? இருக்கிற பட்டியல் நிறைய இருக்கு, போது லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. பிக்காளி பையங்கிறது தென் மாவட்டத்தில் சாதாரண வார்த்தை. பிக்காளி பைய, பீத்திர பைய, ஈனப்பைய, ஈத்திர பைய எல்லாம் சொல்லுவாங்க. யாரை சொல்லுவாங்க? யார் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு மக்கள் நல்ல சொல்லி அவன் ஈத்திர பைய, அவன் பீத்திர பைய அப்படி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் சாதாரணமாக சொல்லுவாங்க. பெரிய ஈனப்பையப்பா, பெரிய ஈத்திர பையப்பா, 5 காசு சொந்த காசு செலவு பண்ண மாட்டான்ப்பா, பெரிய ஈனப்பையப்பாம்பாங்க. ஹீன அப்படிங்கிற ஒரு உருதுமொழி சொல்லி தான் அது ஈனப்பையனா மாறி இருக்கு. அப்படி பிக்காளி பயலுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. பீக்காளி, பிக்காளி. ஒரு பொண்ணு பார்த்தா கூட மாப்பிள்ளையா பெரிய பிக்காளி பையப்பா, கஞ்சா போடுவான், மீன் போடுவான், மெத்தப்படி போடுவான், போதா போடுவான், கிடச்சா ஆலையே போடுவான், இந்த பக்கம் பார்த்தா வந்து சரக்கு அடிப்பான், தம் அடிப்பான், அந்த பீடி குடிப்பான், எல்லாம் பண்ணுவான், களவாணித்தனம் பண்ணுவான், அடுத்த சொத்தை எடுத்து ஆட்டையை போட்டு போயிடுவான், நிலாப்பரிப்பில் ஈடுபடுவான், எல்லா வேலையும் பார்ப்பான், பெரிய பிக்காளி. அவனுக்கா பொண்ணு கொடுக்க போறீங்கம்பாங்க. அப்படி வந்து பொண்ணு கொடுக்கும்போது இந்த பிக்காளிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இவனுக்கா ஓட்டு போட போகிற பெரிய பிக்காளியில் ஊரில் புறம்போக்கு சுத்தப்புறம் ஆட்டையை போட்டு எழுதிட்டான், பெரிய பிக்காளி அப்படிம்பாங்க. அப்படி பிக்காளிங்கிற வார்த்தையை சர்வசாதாரணமாக வடிவேலு படங்களில் பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் அந்த வார்த்தை தந்தி தொலைக்காட்சிக்கும் புதிய தலைமுறைக்கும் கெட்ட வார்த்தையாக போயிடும். இப்போ எங்களுக்கு கூட தான் சில வார்த்தைகள் கெட்ட வார்த்தையாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு பீப் போட்டு பேசுகிறதா? நாங்கள் நினச்சோம்னா சோனியா காந்திங்கிற வார்த்தை கூட எங்களுக்கு கெட்ட வார்த்தை தான், எங்கள் இனத்துக்கு துரோகம் செஞ்ச வார்த்தை. அதெல்லாம் இப்போ நாங்கள் பீப் போட்டு பேசுகிறதா? பல கெட்ட வார்த்தைகள் இருக்குது, பல பேரோட பேரே இங்கே கெட்ட வார்த்தையாக தான் இருக்குது எங்களை பொறுத்தளவில். அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் பீப் போட்டு பேச முடியுமா? இப்போ இந்த பிக்காளிங்கிற வார்த்தைக்கு பீப் போடுற மூலமாக பிக்காளின்னு சொல்லலை, அவர் வேறு மாதிரி சொல்லிட்டார் கார்த்திக் மனோகரனை. கார்த்திக் மனோகர் மாதிரி விமர்சனம், ஆனால் அதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறதான்னு சொல்லி புதிய தலைமுறை பண்ணிவிட்டு வேலை. உனக்கு பேரில் மட்டும்தானே நீ புதிய தலைமுறை, நாங்கள் தானே உண்மையான புதிய தலைமுறை, புரட்சி தலைமுறை. உங்கள் பேரில் மட்டும்தான் புதிய தலைமுறை இருக்குது. புதிய தலைமுறைங்கிற பேரை மாட்டிட்டு தயவு செய்து ஊபி தலைமுறை, இல்லை வந்து திமுக தலைமுறை, இல்லை திராவிட தலைமுறை அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. பாரிவேந்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்குறாரு, ஆனால் இங்கே சமஸ்னு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு மொத்தமாக திமுகவுக்கு முறவாசல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, மண்டகப்படி நடத்திக்கிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் தந்தி டிவியில் ஹரி. இந்த தந்திக்கும் புதிய தலைமுறைக்கும் போட்டி. யார் இப்போ முரட்டு முட்டா கொடுக்குறது? திமுகவுக்கு. இதுக்கு பிறகு நடுநிலை ஊடகம் அப்பட்டமான அயோக்கியத்தனமான வேலையை தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக இந்த கார்த்திக் மனோகரன் மேட்டருக்கு இப்போ வருவோம். கார்த்திக் மனோகரனுடைய இந்த செயலுக்கு ஈழத்தமிழர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, எங்களை வைத்து ஒரு திரள் நிதி ஈழத்தமிழ்லேருந்து நிறைய பணம் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து ஒரு இயக்கம் கட்டி, கட்சி கட்டி, திரள் நிதியை வச்சு இது பண்ணுறாரு.
சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை? கார்த்திக் மனோகரனுடைய அந்த பேட்டியில் வன்மம், வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, முழுக்க முழுக்க அவதூறு, கீழ்த்தரமான எண்ணம், இதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஈழத்தமிழர்கள் உண்மையான போராளிகள், அண்ணன்மார்கள், போராளி குடும்பத்தை சார்ந்தவர்கள், மாவீர தெய்வங்களை குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்காங்க. கார்த்திக் மனோகரன் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்காங்க. யாரும் மரணிச்சு பேரில். எல்லோரும் அவங்க அந்த என்னைக்காவது அந்த ஈழம்ங்கிற கனவு சாத்தியப்படாதா? தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு அந்த அரசியல் மாற்றத்தால் இந்திய நிலப்பரப்பில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழல் ஏற்பட்டு தெற்காசிய பிராந்தியத்தில் இன்னொரு நாடு மலர்வதற்கான ஒத்திசைவை இந்தியா கொடுத்து ஐநா மூலியமாக, அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக, ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாக ஒரு நாடு மலர்ந்துராதா? எங்கள் தலைவருடைய கனவு நிறைவேறாதா? 50,000 மாவீர தெய்வங்களுடைய கனவு நிறைவேறாதா? அப்படிங்கிற கனவோடு எத்தனையோ போராளிகள் உலகம் முழுமைக்கும் பல்வேறு தொழில்களை பார்த்து கொண்டு தங்கள் கனவுகளை வைத்துக்கொண்டு கண்களை கூர்ந்து கவனித்து கொண்டு அப்படி தகிச்சு போய் நிற்கிறாங்க. நீங்கள் மாவீரர்கள் அசிங்கப்படுத்துறீங்க. என்ன சொல்கிறீங்க? எங்கள் சித்தப்பாவை அவர் ஒரு சமையல் மாஸ்டராக, ஒரு ஹோட்டலோட செஃப்பாக மாற்றிட்டார். என்னைக்காவது அண்ணன் சீமானவர்கள் தலைவர் பிரபாகரன் சமைத்து கொடுத்தாருன்னு சொன்னாரா? தலைவர் ஈழத்திற்கு யார் சென்றாலும் விருந்தோம்பல் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த பண்பை கொண்டவர். அது தமிழர்களின் பண்பு, இயக்கத்தின் பண்பு. யார் என்ன சாப்பிட்டாலும், என்ன உடை உடுத்தினாலும், எத்தனை மணி நேரம் அவங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க என்பதை டீட்டெயில் பண்ணக்கூடியவங்க, ஆவணப்படுத்தக்கூடியவங்க. ஒரு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவருக்கு இப்போ போர் காலத்தில் சீமான் சாப்பிட்றத குறிப்பெடுப்பாங்களா? அது அவருடைய வழக்கம். அவருடைய வழக்கம். கடைசி 2009 மே 18 வரைக்கும் ஆவணப்படுத்தியிருக்காங்க. இறுதி கட்டத்தில் 200 பேராக சுருங்கியிருக்காங்க. ஆனாலும் ஆவணப்படுத்துதல் நிற்கலை. முழு ஆவணத்தும் படுத்தியிருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதனால தான் போர் காட்சிகள் வெளியே வந்து எப்படி எல்லாம் மொத்தமாக தடை பண்ணிட்டான். பத்திரிகையாளர் இல்லை, ஊடகவியலாளர் இல்லை. ஆனாலும் அந்த காட்சிகளை எடுத்து ஆவணப்படுத்திட்டு தான் கடைசி கட்டம் வரைக்கும் நின்றுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை, தலைவரை ஹோட்டலுடைய செஃப்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி நாக்கு வருது? உங்கள் சித்தப்பான்னா அவர் எங்கள் இனத்தினுடைய தலைவன், தமிழ் ஈழத்தின் தலைவர் மட்டுமல்ல, தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒப்பற்ற ஒரே தலைவன். இந்த நூற்றாண்டுகளில் இந்த இனம் காணாத ராஜராஜ சோழனுக்கு பிறகு வந்த மாபெரும் தலைவனை நீங்கள் உண்மையிலே தலைவருடைய ரத்தம், உங்கள் அண்ணன் மகன் ரத்தம் உங்கள் உடம்புல ஓடுதுன்னா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? இந்த திராவிட நாய்கள், திராவிட ஹைனாக்கள் பேசுகிற வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்கன்னா, ஊடகங்களில் உட்கார்ந்துக்கிட்டு இவங்களோட தொடர்பு வச்சுக்கொண்ட நீங்கள் தலைவரை பற்றி, ஈழத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஈழத்தமிழர்கள் பேச மாட்டாங்க. காலம் இல்லை, சூழல் இல்லை. அவங்க பேசுனா இப்போ அவங்களுக்கு சிக்கலாயிருங்கிற தைரியத்தில், துணிச்சலில் சிங்கள கொடியை பிடிக்கிற நீ புலிக்கொடியை பற்றி பேசலாமா? மே மாதம் பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்து கூட்டி கொண்டாடுற நீ தம்பி பாலச்சந்திரன் குறித்து, தலைவர் குறித்து பேசலாமா? வார்த்தையில் கவனம். கார்த்திக் மனோகரன், உங்கள் புத்தி எதில் இருக்கு பாருங்க. திரள்நிதி. உலகத் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் தங்கள் உழைக்கிற பணத்தில் ஏதாவது ₹1 இந்த இனத்திற்காக செஞ்சிட முடியாதா என்று அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் அமைப்புகளில் அவங்க பங்காற்றுறாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளே அது வருவதற்கு பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. வர முடியாது. இந்தியாவுக்கு நாம் தமிழ் கட்சி யார் உதவி செய்வா? எளிய மக்கள், சாமானிய மக்கள், பாமர மக்கள், இங்கிருந்து பிழைக்க போன மக்கள். இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், ஒரு நல்லாட்சி வரணும், நாம் தமிழ் கட்சி வளரணும், தமிழ் தேசியம் வளரணும்னு சொல்லி தங்கள் பங்களிப்பை செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்துவதை திருநிதி வருது. அப்போ உன் குறிப்புறம் எதில் இருக்குது? பணத்தில். யாராவது ஒரு ஈழத்தமிழர் திறநிதி குறித்து பேசுவாங்களா? உலகத் தமிழர்கள் பேசுவாங்களா? நீங்கள் அந்த திறநிதிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கணும். அது யார் வார்த்தை? அது யார் கிண்டல் பண்ணுற வார்த்தை? அப்போ நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க? யார் சொல்லி வேலை செய்கிறீங்க? எந்த திராவிடம் இந்த ஈழத்தை அழிக்க நினைத்ததோ, எந்த திராவிடம் ஈழத்திற்கு துரோகம் செய்ததோ, எந்த திராவிடம் காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு இங்கிருந்து வட்டியில்லா கடனாக 1 லட்சம் கோடி கொடுத்து இராணுவத்தை அனுப்பி, ரேடார் அனுப்பி, ஆட்கள் அனுப்பி ஈழத்தை அழித்து முடித்தோ, அந்த திராவிடத்துக்கு வேலை செய்யல. நீங்கள் ஈழத்தமிழர்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு? தலைவர் அண்ணன் சீமானவர்கள் சந்திக்கவே இல்லைன்னு வச்சுக்குவோம், புகைப்படம் எடுக்கலை, ஃபோட்டோ எடுக்கலை, ஈழத்திற்கே போகலப்பா. ஆனாலும் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் ஈழத்துக்காக நிற்கிறார்ல, தலைவரை இன்னைக்கு தூக்கி சுமக்கிறார்ல, தலைவர் விட்டு போன அந்த இடத்துலேருந்து அந்த புலிக்கொடியை தூக்கி இந்தியா முழுக்க, உலகம் முழுமைக்கும் பறக்க விட்டுருக்காருல, அந்த செயலுக்காகத்தான் அண்ணன் சீமான் நிற்கிறோம். அவர் தலைவரோட நெருக்கமாக இருந்தார், தலைவர் பயிற்சி கொடுத்தாரு, இல்லை தலைவர் அவருக்கு புகைப்படம் எடுத்தார், தலைவர் நிறைய நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணாருங்கிறதுக்காக நாங்கள் அண்ணன் சீமான் நிற்கலையே. தலைவருக்காக நிற்கிறாரு, தலைவரோடு அங்கே நின்றாருங்கிறதுக்காக நாங்கள் நிற்கல, தலைவருக்காக இங்கே நிற்கிறாரு. அதனால் நாங்கள் சீமானோடு நிற்கிறோம், சீமானுக்காக நிற்கிறோம், தலைவருக்காக நிற்கிறோம், தமிழ் தேசியத்துக்காக நிற்கிறோம், இந்த இனத்தின் விடியலுக்காக நிற்கிறோம். ஒரு ஃபோட்டோவுக்காகவோ ஈழ பயணத்துக்காகவோ யாரும் இங்கே சீமானனோடு பயணிக்கலை.
கொண்ட கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக பயணிக்கிறோம். முதல்ல நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம், சித்தாந்தம், அரசியல், நாம் தமிழ் கட்சியின் இலக்கு, நோக்கம் இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விமர்சனம் செய்யுங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து